மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மீன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம மீன் ஃப்ரைக்காக மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது நான் தேங்காய் பாறை மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சில பேர் இது சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கொஞ்சம் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊறுறதுக்காக வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 20லேருந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுக்கோங்க. 3 தக்காளி பழம், புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. வடகம் எடுத்து வச்சுக்கோங்க. மல்லி இலை, 2 பச்சை மிளகா, மாங்காய், கருவேப்பிலை, பூண்டு 1 கத்து, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், குழம்புத்தூள், மீன். இது நான் கவலை மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ மீன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம், டேஸ்ட் ஒன்றும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வடகத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா இப்படி பொரிஞ்சு வந்த உடனே அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் இப்போ நல்லா ஒரு கிளறிட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை நீங்கள் அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதுவுமே அந்த எண்ணெய் கூட ஒரு கிளறிக்கோங்க இதே மாதிரி. இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் கூடயே. அப்போ தான் அந்த மீன் குழம்புல கலர் கொஞ்சம் நல்லா காமிக்கும், ரெட் கலராக. எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பழமான தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா அந்த எண்ணெய் கூட வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியை. இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நாங்கள் வீட்டிலே அரைச்ச குழம்புத்தூள். இதில் கடையில் கூட குழம்புத்தூள் விற்குது, நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ புளிப்பு தேவை நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குவான்டிட்டி தகுந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம். திக்காக வேணுன்னா கொஞ்சம் ஊற்றலாம், தண்ணி மேலேனா கொஞ்சம் அதிகமாக ஊற்றலாம். இப்போ அதை மூடி போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதி வர விட்டுருங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசலாம் போயிருக்கோம். அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போமா? இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். அப்படி வந்துருந்துச்சுன்னா பச்சை வாசனை போயிருக்குச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் மாங்காய் சேர்த்திக்கோங்க. மாங்காய் சேர்த்துனா கூட அதிலே மீன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மீனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். நான் கவலை மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் மீன் குழம்புக்கு. இந்த மாதிரி மீனெல்லாம் சேர்த்துட்டு மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது போட்டு, எல்லாம் மீன் உடஞ்சிரும். இப்போ இந்த மேலே ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ரொம்ப பெரட்டாமல் லேசாக ஒரு கிளறிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ திறந்து பார்த்தோன்னா ஒரு கொதி வந்திருக்கும், மீன் எல்லாமே வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கவலை மீன் குழம்பு ரெடி.
இப்போ மீன் ஃப்ரை செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த மீன் எல்லாமே அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பும் போது பார்த்து திருப்புங்க, எண்ணெய் தெரிச்சிரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதெல்லாமே ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சூடான சாதம் போட்டுக்கோங்க. அது மேலே நம்ம செஞ்சு வச்ச மீன் குழம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஃப்ரை பண்ண மீனை வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா ஆஹா அற்புதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே இன்னொன்று கேட்பாங்க. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.